எப்போதும் ஒரே மாரி ஸ்வீட் செய்யாம, இந்த மாரி ஸ்வீட் செஞ்சு குடுத்து பாருங்கங்க. அட்டகாசமா இருக்கும் டேஸ்ட்டு. 1 கப் ரவ இருந்தா போதும். சூப்பராட்டு ஸ்வீட் பண்ணிடலாங்க. வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு சூப்பராட்டு பெங்காலி ஸ்வீட் பண்ண போறேங்க. ராஸ்பூடா பண்ண போறேன். நம்ம ஊர் ஸ்டைல்ல சொல்லணும்னா, ரவ ஜாமுன்ங்க. எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வீடியோ கடைசி வரை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. முதல் முறையா பார்க்கறதா இருந்தா. டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. எப்போதும் ஒரே மாரி ஸ்வீட் பண்ணாம, இந்த மாரி டிஃப்ரெண்ட்டா பண்ணி குடுங்க. வாங்க வீடியோக்குள்ள ராஸ்பூடா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாய அடுப்பு வச்சுட்டு அடுப்ப ஆன் பண்ணிக்கங்க. 2 ஸ்பூன் நெய்ய ஆட் பண்ணிக்கங்க. 2 ஸ்பூன் நெய்ய ஆட் பண்ணியாச்சு. இது உருகோட்டு நம்ம ரவை ஆட் பண்ணிடலாங்க. 3/4 கப்பு ரவை ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா வறுத்து எடுத்துக்கணுங்க. நெய்யிலே வறுத்து எடுத்துக்கணும். நெய் வந்து இதுக்கு நிறைய செலவாகாதுங்க. இப்போ 2 ஸ்பூன் லாஸ்ட்ல 2 ஸ்பூன் 4 ஸ்பூன் தான் ஆகும். ரொம்ப ஈஸியாவும் சட்னி பண்ணிடலாம். அட்டகாசமா இருக்கும் டேஸ்ட் வந்து. இப்போ நல்லா வறுத்து எடுத்தாச்சு. இந்த மாரி நல்லா வறுத்துக்கங்க. இதில் வந்து பால் ஊற்றிக்கணுங்க. பால் 3/4 கப் எடுத்துருக்கேன். நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கணுங்க. நல்லா சாஃப்ட்டா சப்பாத்தி மாவு மாதிரி பிசைகிற அளவுக்கு நம்ம கொஞ்சம் வேக வச்சு எடுத்துக்கணும். பால் காணலைன்னா கொஞ்சம் ஊற்றிக்கங்க. ரவை கொஞ்சம் வெந்துருச்சு. இந்த அளவுக்கு வெந்ததுக்கப்புறம் நம்ம இறக்கி ஆற வச்சுக்கணுங்க. ரொம்ப ஆறக்கூடாது. லைட் சூட்லேயே நம்ம உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடணும். அப்புறம் 1/4 டீஸ்பூன் சோடா ஆட் பண்ணியிருக்கேன், பேக்கிங் சோடா. மில்க் பவுட்ருங்க. மில்க் பவுட்ரு நமக்கு குறைய தான் தேவைப்படும். ஒரு 3 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். பெரிய ஸ்பூன் அதனால 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். மிச்சம் இருக்க பாலையும் ஊற்றிக்கிடுதேன். இதுக்கப்புறம் தேவைன்னா நம்ம கொஞ்சம் ஊற்றிக்கிடலாங்க. பிசைஞ்சு எடுத்துட்டு அப்புறமா தேவைன்னா நம்ம ஆட் பண்ணிடணும். இந்த மாதிரி சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நல்லா சாஃப்டாக பிசையணுங்க. பிசைஞ்சால் தான் வெடிப்பு இல்லாமல் வரும் உங்களுக்கு. நம்ம பிசைகிறத பொறுத்து தான் இருக்குது. நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இதை நமக்கு எந்த சைஸில் தேவையோ அந்த சைஸில் நம்ம உருண்டை பிடிச்சிக்கணுங்க. இந்த மாதிரி நல்லா அழுத்தி உருட்டுங்க. அப்போ தான் வெடிப்பு இல்லாமல் வரும். நடுசில் கொஞ்சோண்டு இந்த மாதிரி குழி மாதிரி படிச்சுட்டு நம்ம உள்ளுக்கு வந்து நட்ஸ் எதுனாலும் வச்சிடலாங்க. நான் பதம் வச்சுருக்கேன். இதை வந்து இப்படி பொதிஞ்சு நம்ம மறுபடியும் உருட்டணுங்க. டேஸ் வைக்கலாம், பதம் வைக்கலாம், முந்திரி வைக்கலாம். வெடிப்பு இல்லாமல் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். அந்த மாதிரி உருட்டி எடுக்கணும். அடுத்தது இன்னொன்று உருட்டி காட்டுறேன். நட்ஸ் வந்து நமக்கு பிடித்தமான நட்ஸ் வச்சுக்கலாம். இந்த மாதிரி உருட்டிக்கங்க. இதே மாதிரி மிச்சம் இருக்க மாவையும் உருட்டி எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் உருட்டி எடுத்தாச்சு. எண்ணெயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். எண்ணெய் வந்து இதமான சூட்டில் இருக்கணும். ரொம்ப சூடாகக்கூடாது. டக்குன்னு கலர் சேஞ்ச் ஆயிரும். உங்களுக்கு ரவை வந்து வேகாது. அதனால் அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கணுங்க. நான் பெரிய கடாயினோடனே எல்லாத்தையும் ஒரே கடாயில் போட்டேன். கொஞ்சம் நெருக்கமாக வச்சுட்டு எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம். ஒரு சைடு வெந்துருச்சு. நம்ம திருப்பி போட்டுக்கலாம். அப்பப்போ திருப்பி போட்டுக்கிட்டே இருக்கணும். ஒரே சைடில் போட்டிங்கன்னா கலர் வந்து டக்குன்னு சேஞ்ச் ஆயிரும். திருப்பி திருப்பி போட்டோம்னா எல்லா சைடும் ஒன்று போல் கலர் கிடைக்குங்க.
இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க. மறுபடியும் இந்த சைடு நல்லா வேகட்டும், நம்ம எடுத்துக்கலாம். ரெண்டு சைடும் ஒன்று போல் திருப்பும்போது நல்ல கலர் ஒன்று போல் கிடைக்கும் பாருங்கள். கலர் சேஞ்ச் ஆனதை நம்ம எடுத்துக்கலாங்க. ஃபஸ்ட்டு போட்டது வந்து டக்குன்னு கலர் சேஞ்ச் ஆயிரும். இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா வெந்துருச்சுங்க எல்லாம். எல்லாத்தையும் போட்டு எடுத்தாச்சு. இதுக்கு ஒரு சர்க்கரை பாகு காய்ச்சி எடுத்துக்கலாம். ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு சுகர் ஒரு பவுல் ஆட் பண்ணியிருக்கேன். தண்ணி வந்து 1.5 பவுல் ஆட் பண்ணிக்கணும். இதில் கொஞ்சம் ஏலக்காய் பவுட்ரு போட்டு குங்குமப்பூ கொஞ்சம் போட்டுக்கோங்க. நல்ல கலர் கிடைக்கும் உங்களுக்கு. சூப்பராகிட்டு கலர் கிடச்சிருச்சு பாருங்கள். நமக்கு பார்க்கறதுக்கே ஒரு அழகாக இருக்குங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப பாகுபதம் வராண்டாம், ஓரளவுக்கு ஒரு கம்பி பதம் வந்தால் போதும். நல்லா வந்துருச்சு. இதை வந்து நம்ம ஒரு பவுலில் மாற்றிட்டு நம்ம ஊற்றி லைட்டாக ஓப்பன் பண்ணி மூடி வச்சுடணுங்க. ஒரு 1/2 ஹவரில் நம்ம எடுத்து சாப்பிட்லாம். நல்லா ஊறிடும். நல்லா ஊறிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் திருப்பி போட்டு வைக்கணுன்னா வச்சுக்கோங்க. இல்லாட்டா நீங்கள் அப்படியே எடுத்து சாப்பிட்னாலும் சாப்பிடலாம். மேலே கொஞ்சம் நட்ஸ் வச்சோம்னா பார்க்கறதுக்கு அழகாக இருக்குங்க. சூப்பரான ஸ்வீட் ரெடிங்க. யாருக்கெல்லாம் அந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முதல் முறையாக பார்க்கறதா இருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க. டேஸ்ட் வந்து பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். எம்மி ஸ்வீட் ரெடிங்க. சாப்பிட்டு பார்க்கலாம். எவ்வளோ சாஃப்டாகிருச்சு பாருங்கள். இல்லை நட்ஸோடு சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். சூப்பராக இருக்குங்க. மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.